ஸோ ஹாயோல வணக்கம். எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில. பட் நான் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா, ஜப்பான்காரன் என்னமோ கண்டுபிடிக்கிறேன், பட் ஸ்டில் இருந்தாலும் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். எத்தனை பேர் வந்து பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க? கீழே ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க. என்னன்னா, பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் 2023 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2024 பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் வர வேண்டியது. அதுக்கப்புறம் டிலே ஆயிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எப்போ அப்படின்னா 2027 டேட்டு சொல்ல. ஓகேவா, இதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டு சொல்ல 2027. அண்ட் அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ் டூம்ஸ்டே ரெண்டத்தோட டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ரெண்டும் வந்து மே மாதம் வச்சிட்றாங்க. அண்டு அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, அவன் வந்து ஜூன் மாதம் லாக் பண்ணிட்டான், இவன் மே மாதம் லாக் பண்ணுறான். ஓ மை காட், எனக்கு ரொம்ப ஓ மை காட். அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒரு பேங்கர் ஆஃப்டர் பேங்கர்ன்ற மாதிரி எனக்கு இருந்தாலும், அதுக்கப்புறம் அவன் மார்வல்காரன் வந்து என்ன பண்ணுறான்னா, சீக்ரெட் வார்ஸ் டிசம்பர் மாதம் தள்ளி போட்டாரான். டிசம்பர் மாதம் ஓகே, ஐ வாஸ் பிரிட்டி ஓகேப்பா, எல்லாம் நல்லபடியாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ டிலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ தான் ஒரு ரூமர் வருது, மைல்ஸ் மொரலிஸ் வந்து லைவ் ஆக்ஷனில் வரப்போகிறாரு. அதாவது இந்த இன்டூ தி ஸ்பைடர்வர்ஸ் இருக்கிற அந்த மைல்ஸ் மொரலிஸ் வந்து லைவ் ஆக்ஷன் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இப்படிடா சொல்கிறீங்க? அது ரூமர் தான், பட் இன்னும் ஸ்டில் கன்ஃபார்ம் இல்லை, ரூமர் தான். அது இல்லாமல் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருக்கிற அந்த கேலம் மெக்காலன்ற ஒரு ஆக்டர் வந்து வரப்போகிறதாகவும் நிறைய ரூமர்ஸ் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு செட்டில் ஆகலை. எனக்கு வந்து கரெக்டாக இது ஒரு மாதிரி என்னடா அது இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக தான் இந்த நியூஸ் வருது. பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் ஜூன்லேயும், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்து டிசம்பர்லேயும். ஐ வாஸ் லைக், மேன், வாட் த ஹெக் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஏன்னா கரெக்டாக யோசிச்சு பாருங்களேன், பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸில் லைவ் ஆக்ஷனாக அந்த முடித்தவங்க சீக்ரெட் வார்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவே வந்து ஒரு வேளை அவங்க வந்து சீக்ரெட் வார்ஸ் முன்னாடி விட்டாங்கன்னா அது ஏற்கனவே ஒரு கிளைமேக்ஸை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகிடும்ல, ஸ்பைடர்வர்ஸோட கிளைமேக்ஸை. ஸோ இதனால தான் இப்படி வச்சுருக்காங்களோன்னு தோணுது. எனக்கு என்னமோ இது தோணிகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த மைல்ஸ் மொரலிஸ் லைவ் ஆக்ஷன் வந்து இது மூலியமாக தான் உண்மையாக நடக்குமோன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்களோட சந்தேகத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஐ கான் நாட் வெயிட் ஃபார் தீஸ் 2 மூவிஸ் மேன். இது சீக்கிரம் விடுங்கடா எப்பா.